ஜெயவாசவி எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 12வது ஸ்லோகம். ஸ்ரேயோஹி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே தியானாத் கர்ம பலத்யா கஸ்தியாகா சாந்தி ரணத்தரம். அபியாசத்தை விட ஞானம் சிறந்தது, ஞானத்திலும் தியானம் மேலானது, தியானத்தை காட்டிலும் கர்மபல தியாகம் உயர்ந்தது, தியாகத்தினின்று விரைவில் சாந்தி வருகிறது. ஒருவன் ஆலயத்தை வலம் வந்து சர்வ திக்கிலும் திரும்பி நமஸ்காரம் செய்கிறான். தான் ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியாது. எல்லோரும் செய்வதை பார்த்து குருட்டு போக்காக அவனும் அப்பழக்கத்தில் ஈடுபடுகிறான். கடவுள் எங்கும் நிறைந்தவர் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கே அத்தகைய வழிபாடு ஏற்பட்டுள்ளது என்பது அவனுக்கு தெரியாது. விவேகமில்லாத அந்த அபியாசத்தை காட்டிலும் கடவுள் எங்கும் நிறைப்பொருள் என்ற வாசா ஞானம் சிறந்தது. அந்த வாசா ஞானத்தோடு நின்று விடுவதை விட சாதகன் காண்கின்ற அனைத்தையும் பரமன் மயம் என்று தியானிப்பது மேலானது. ஒரு பருந்து அலையில் ஒரு மீனை கவ்விக்கொண்டிருந்தது. அதை பிடுங்குவதற்காக சில காக்கைகளும் பருந்துகளும் அப்பருந்தை பின்தொடர்ந்து கொத்தி ஆரவரித்தன. அது எத்திக்கில் சென்றாலும் காகங்களும் பருந்துகளும் கூடவே பறந்து சென்றன. தொந்தரவு பொறுக்க மாட்டாமல் அப்பருந்து மீனை அப்பால் போட்டுவிட்டது. உடனே அதை வேறொரு பருந்து கவ்விக்கொள்ள காகங்களும் மற்ற பருந்துகளும் இந்த புதிய பருந்தை தொந்தரவு செய்ய தொடங்கின. ஆனால் உபத்திரவத்திலிருந்து தப்பித்த முதல் பருந்தும் சாந்தமாய் ஒரு மரக்கிளையில் உட்கார்ந்து இருந்தது. இப்படி சாந்தமாக இருக்கும் பட்சியை பார்த்து வணங்கி, ஓர் அவதூதர், பருந்தே, நீ எனக்கு குரு. உலகப்பற்றர்களாகிய உண்மையே மனிதன் கீழே போடாத வரையில் அவனால் உலக சஞ்சலம் நின்றும் தப்பித்து கொள்ள முடியாது, அவனுக்கு சமாதானம் ஏற்படாது. இதை நீ எனக்கு கற்பித்தாய் என்றார். இது ராமகிருஷ்ணர் உபதேசம். எத்தகையவன் கடவுளுக்கு உகந்த பக்தனாகிறான்? விடை வருகிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூபம் விருத்தாச்சலம்.